Okay, பாருங்க. The vertices of triangle ABC are A 4,6, B 1,5 and C 7,2. பாருங்க ஒரு triangle வரைஞ்சிக்கலாம். A B C. So A 4,6 இல்லையா, B 1,5 and C 7,2. Okay, a line is drawn to intersect the sides AB and AC at D and E. D na D E, இந்த DE ங்கற பாயிண்ட் AB AC ங்கற அந்த சைட்ஸ்ல DE ங்கற பாயிண்ட இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி ஒரு லைன் வரையலாம். லைன், draw a line. A line is drawn to intersect the sides AB and AC at D and E, okay, respectively, such that AD by AB is equal to AE by AC is equal to 1/4. Calculate the area of triangle ADE. இந்த ஏரியா கேட்பாங்க. இந்த area of triangle ADE and compare this area with the area of triangle ABC. So அப்ப நம்ம we have to find the area of triangle ADE and area of triangle ABC. So area of triangle ABC க்கு உனக்கு 3 vertices already given. So no problem, நம்ம find out பண்ணிக்கலாம். But ADE ல நமக்கு D ஓட கோஆர்டினேட்ஸ் வேணும், E ஓட கோஆர்டினேட்ஸ் வேணும். அதுக்கு தான் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ நம்ம இதுல வந்து ADங்கிறது இந்த செக்மெண்ட் இல்லையா, ABங்கிறது இந்த ஃபுல் செக்மெண்ட். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இத ரெசிப்ரோக்கல்ல பண்ணுங்க. ரெசிப்ரோக்கல் ஆகுங்க. டேக் இட் ரெசிப்ரோக்கல். ஓகே, AB by AB is equal to AC by AE is equal to 4/1. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெசிப்ரோக்கல் எடுத்துறோம். ரெசிப்ரோக்கல்னா நம்ம இத அப்படியே தலைகீழ போடுறோம் இல்லையா. இப்போ பாருங்க AB அப்படினா AD plus BB. AB means AD இல்லையா, AD plus BB divided by AD is equal to AC means AE plus EC. AE plus EC divided by AE is equal to 4. Next பாருங்க இந்த AD இந்த ரெண்டு செக்மெண்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு நம்ம கீழ கொண்டு வரணும் இல்லையா. அப்ப AD by AD plus DB by AD. So AD எல்லாம் இதோட கேன்சல் ஆயிடும். அப்போ 1 plus DB by 1 plus AD by AD 1 DB by AD is equal to AE by AE 1 plus EC by AE 1 plus EC by AE is equal to 4. Okay, இப்போ பாருங்க இது ஒரு டேர்ம் ஈக்குவல் டு இது ஒரு டேர்ம் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம இந்த டேர்மை 4 ஓட ஈக்குவேட் பண்ணா 1 அங்க போயிடும் இல்லையா. 4 - 1 3 ஆகும். So DB by AD is equal to அதே மாதிரி EC by AE is equal to 4 - 1. That means 3. இல்லையா, 4 - 1 னா equal to 3. எல்லாருக்கும் புரியுதா? அதாவது ஆக்சுவலா இந்த மாதிரி ஈக்குவல் டு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் ஈக்குவேட் பண்ணலாம், இல்ல இதையும் ஈக்குவேட் பண்ணலாம், இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை 4 ஓட ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு 1 வந்து ரைட் சைடுல போய் 4 - 1 3 ஆயிடும். அதே மாதிரி இது கூட ஈக்குவேட் பண்ணாலும் 1 இங்க போய் 4 - 1 3 ஆயிடும். மொத்தத்துல 3 வந்து இதுக்கும் 3 ஆன்சர் வருது, இதுக்கும் 3 ஆன்சர் வருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், DB by AD is equal to EC by AE is equal to 3 அப்படி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்க நம்ம இப்போ நான் தனித்தனியா போடுறோம். DB by AD is equal to 3. ஓகே, EC by AE is equal to 3. இல்லையா, பாருங்க இப்போ நான் இத மறுபடியும் நான் ரெசிப்ரோக்கல் பண்றேன். ஏன்னா AD by DB is equal to 1/3. AE by EC இது வந்து அதாவது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா கொஞ்சம் ஒரு ஃப்ளோல கொஞ்சம் கரெக்டா கொண்டு வரணும். AD DB AD by DB அதுக்காக தான் நான் ரெசிப்ரோக்கல் பண்றேன். AD வந்து 1 DB வந்து 3. நெக்ஸ்ட் பாருங்க AE EC 1 3. இப்போ இதுல என்ன தெரியுதுன்னு பாருங்க. ABங்கறதுல D வந்து டிவைட்ஸ் AB, அதாவது D and E divides AB and AC, AD and AC in the ratio 1:3. D and E divides AB and AC in the ratio 1:3. Okay, அப்ப நமக்கு ரேஷியோ கிடைச்சிருச்சு. ரெண்டு பாயிண்ட்
பாயிண்ட்ஸ் இருக்கு. செக்ஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணி d யும் e கண்டுபிடிக்கலாமா? using section formula. Using section formula. Section formula. What is the section formula? Section formula means P is equal to mx2 plus nx1 by m plus n, comma my2 plus ny1 by m plus n. This is the section formula. So, point D கண்டுபிடிக்கலாமா? Point D. D part. Ratio 1:3. Point D க்கு வந்து நமக்கு end points வந்து 4,6 1,5. நான் இங்க சின்ன எழுதிக்கிறேன். 4,6 1,5. Ratio is 1:3. இப்போ பண்ணலாமா? mn x1 y1 x2 y2. mn x1 y1 x2 y2 அப்படியே அப்ளை பண்ணுங்க. So 1 x2 it is x1 y1 x2 y2. சரியா? So x2 வந்து 1 plus n3 x1 வந்து 4 divided by 1 plus 3, comma next m y2 5 plus n y1 6, okay, divided by 1 plus 3, okay, that is equal to 1 into 1 1 1 plus 3 4s are 12 1 plus 12 13 divided by 4, comma okay, 5 plus 3 6 are 18 plus 5 23, so 23 by 4. It's the point D. நான் பக்கத்துல எழுதிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து E கண்டுபிடிக்கணும்னா அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் 4,6 7,2 4,6 7,2. It is x1 y1 x2 y2. Okay, right. 1 into x2 7 plus 3 into x1 வந்து 4 divided by 1 plus 3, comma next m y2 2 plus 3 into y1 6, okay, divided by 1 plus 3, okay, 3 தான் இருக்கும். Right, okay, பாரு 7 plus 3 4s are 12 3 4s are 12 plus 7 19 by 4, comma next here 2 plus 18 2 plus 3 6 are 18 plus 2 20 by 4. இதுதான் நம்ம ஃபிராக்ஷன் இல்லாம 19 by 4 comma 5. Okay, it is the point E. Okay, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு क्वेश्चनல எந்த ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பாருங்க. calculate the area of triangle ADE. சரி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE. Okay, ADE, right. Okay, half x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y1 minus y2. Okay, right. இப்போ ஃபார்முலா இங்கே வந்து half போட்டுக்கோங்க. ரைட், இப்போ என்ன ADE. ஸோ A இங்கே இருக்கு இல்லையா, A இங்க B இங்க இருக்கு, E இங்க இருக்கு. நான் அப்ப நான் இந்த இடத்துல A எழுதிக்கிறேன். A வந்து 4,6. ஓகே, ரைட். இப்போ நமக்கு இதுதான் x1 y1 x2 y2 x3 y3. ஓகே, ரைட். வாங்க இப்போ x1 4, ஓகே, y2 minus y3 y2 வந்து 23 by 4 minus y3 வந்து 5. ஓகே, ரைட், பிளஸ் x2 13 by 4. Okay, y3 minus y1 5 minus 6 plus. Okay, right. Next x3 19 by 4. Okay, y1 minus y2 6 minus 23 by 4. Half into 4. இல்ல LCM 4 பண்ணீங்கன்னா 23 minus 4 5s are 20. Okay, plus 13 by 4 into minus 1. Okay, plus 19 by 4 6 4s are 24 minus 23 by 4. Okay, of 23 minus 20 வந்து 3. So 3 4s are 12. நான் ஒரு காரணம் மாத்தலாம், இத கட் பண்ண வேண்டாம், அப்படியே வெச்சுக்கோங்க. இத minus 1 into 13 ல minus 13 by 4. அப்புறம் plus 24 minus 23 1. So 1 into 19 19 by 16.
that is equal to 1/2. இப்போ நம்ம 16 LCM பண்ணீங்கன்னா 16 LCM பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றையும் நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ரைட். அப்போ மேலே 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 12s are 48 minus நெக்ஸ்ட் இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 52 ஓகே இல்லையா? இது பிளஸ் 19. ஸோ 1/2 48 plus 19 இல்லைன்னா இங்கே இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா 52 48 minus 52 என்னமா வரும்? 48 minus 52 4 வரும் minus 4 minus 4 னா 19 minus 4 15. So 15/16. Okay, so 15/32 square units. இந்த இப்படி வச்சுக்கோங்க. சரி. Next area of triangle ABC. Area of triangle ABC. Okay, இது டைரக்டாவே பண்றோம் பாரு. x1 வந்து 4, y2 minus y3 5 minus 2. So 4 5 minus என்ன சொல்றோம் 5 minus 2 plus next x2 1. So x2 1 னா y3 minus y1 2 minus 6 1 into 2 minus 6 plus அடுத்து next x3 7 y1 minus y2 6 minus 5 7 into 6 minus 5. Okay, mod x that is equal to 1/2 5 minus 2 3. So 3 4s are 12. Okay, 2 minus 6 minus 4. So minus 4. Next part 6 minus 5 1. So plus 7. In answer varum 15/2. 15/2. 15/2 square units. Okay, இப்போ ratio. Area of triangle ADB is 2. Area of triangle ABC is equal to 15/32 is to 15/2. Okay, right. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த டினாமினேட்டர் இதுல 15 15 நம்ம கட் பண்ணிக்கலாம். அது ஒரு பாயிண்ட். another point என்னன்னா இங்க பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரே நம்பரால நம்ம டிவைட் பண்ணி கட் பண்றோம் இல்லையா? இப்போ இங்க 32 னா இங்கேயும் நம்ம 32 கொண்டு வரதுக்கு 16 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 32 க்கு 2 க்கு LCM பாத்தீங்கன்னா 32. அப்ப அந்த LCM ஆல ரெண்டு சைடும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கேட்போங்க. ரேஷியோனா ஒரே நம்பரால நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம், ஒரே நம்பரால டிவைட் பண்ணலாம். ரேஷியோ மீன்ஸ் இட்ஸ் லைக் a டிவிஷன் மாதிரி. டிவிஷன்னா என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டரி டினாமினேட்டரி ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். நம்ம இப்போ இந்த LCM ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன் வந்து கிளியர் ஆயிடும். 32 கிளியர் ஆயிடும் இல்லையா? இங்க வந்து 1 2 இங்க வந்து 16. மொத்தத்துல இங்க உங்களுக்கு எல்லாமே கட் ஆகி 1 வரும். is to இங்க என்ன வந்துருச்சு 16 1:16 the answer. நல்லா பாருங்க. ரேஷியோனாலே இட்ஸ் லைக் a டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 15/15 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 32 2 இந்த ஃபிராக்ஷன் ஃபார்ம் கிளியர் ஆகணும்னா இது ரெண்டுக்கும் உள்ள LCM ஆல இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுல AD ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE என்ன ADE ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE is to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is to. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? பொறுமையா பண்ணணுமா? வந்து ஹை மார்க் क्वेश्चन தான் பொறுமையா பண்ணணும். நிறைய பிராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து இதாகும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சம் ஹெவியா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு கான்செப்ட் ஃபார்முலா சிம்பிளா நம்ம படிச்சா போதும் அப்படின்னா நீங்க சிபிஎஸ்சில நினைச்ச முடியாது. ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேசிக் கொஸ்டின் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இப்படிலாம் சம்ஸ் எல்லாம் பாரு எல்லாமே கலந்து வருது. செக்ஷன் ஃபார்முலா வந்துருச்சு இல்லையா? செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் நம்ம கான்செப்ட் படிச்சுட்டு இருக்கோம். பட் செக்ஷன் ஃபார்முலாலாம் வருது. ஸோ நம்ம இப்போ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ப்ராப்ளமும் ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா நம்ம கொஸ்டினஸ் நல்லா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். அதில் தான் இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம வந்து நீங்க லேர்ன் பண்ண சம்மையே நல்ல ஒரு 2 times 3 times ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, நல்ல இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன் சிபிஎஸ்சினா நீங்க வந்து சம்ஸை வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக ஃபேஸ் பண்ணாதான் வந்து நீங்க வந்து மார்க் எடுக்க முடியும். அதுக்காக தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவாக கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 50% 40% புக்கிங் சைடு டீச் பண்ண கொஸ்டினும் 50% கிரியேட்டிவ் கொஸ்டினும் கொடுக்குறோம்.
பட் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நல்லா ட்ரை பண்ணுங்க. சம்ஸ் உங்களுக்கு மார்க் வரல, உங்களுக்கு அது ஒரு மாதிரி டஃப்பா இருக்கு அப்படின்னா செகண்ட் ஒன்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, புக்கு ரெஃபர் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. தேர்டு ஸ்டேஜா உங்களுக்கு சரியா வரலைன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், மிஸ் கிட்ட நீங்க கேளுங்க, என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ரைட். ஓகே, இப்போ நான் டெஸ்ட் கொடுக்குற அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி, அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கே அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லை கீழே கமெண்ட்ஸில் கூட நீங்கள் கொஸ்டின் எழுதி கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஓகே ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.